ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் தாங்க வந்து பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயிலேருந்தே ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து சூட்டபுளாக இருக்குங்க. அதாவது ஒரு 5000லேருந்து ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க. இந்த ப்ராஜெக்டுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் வீடியோவில் கொடுத்துருக்குறேன். ஸோ மறக்காமல் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே. சென்னை சிட்டிக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பெரிய சைஸ் லேண்டு வாங்கிட்டு, ஸோ அதில் வந்து லேண்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மரம் செடி கொடி எல்லாம் வளர்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கிடைக்காது. பட் ஆனால் நம்ம விஏபி ஹவுசிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது சென்னையோட புறநகர் பகுதியான சிங்கப்பெருமாள் கோயில், அதாவது மகேந்திர சிட்டிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் புகழ்பெற்ற ஐகிரிவர் கோயில் இருக்குங்க. அதுக்கு அப்படியே பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா விஏபி ஹவுசிங் வந்து அத்துல்யா டவுன்ஷிப்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. செட்டிப்புண்ணியம் வில்லேஜில் தாங்க நம்ம ஐகிரிவர் கோயில் இருக்குது. அந்த செட்டிப்புண்ணியம் வில்லேஜுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வடக்கால்ன்ற இடத்துல தாங்க நம்ம விஏபி ஹவுசிங் வந்து அத்துல்யா டவுன்ஷிப்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய 128 இன்டெகிரேட்டட் டவுன்ஷிப் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 ஏக்கர்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ ரிமைனிங் உள்ள பிளாட்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 60 ஏக்கர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகேந்திரா சிட்டி அந்த ஜிஎஸ்டி ரோட்லேருந்தே ஜஸ்ட் ஒரு 3.5 கிலோமீட்டர் 3.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க. இந்த ப்ராஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து பிளாட் அவைலபிலிட்டி இருக்குங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு 40 to 50 லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், சென்னையில் பண்ணணும். இப்போ சென்னையில் வந்து பண்ண முடியாது, ஏன்னா கிட்டத்தட்ட வந்து எல்லாமே 11,000 ஸ்கொயர் ஃபீட்டு ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்குங்க உங்களுக்கு. பட் இங்கே வந்து ஒரு 40 to 50 லேக்ஸில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் பிளாட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து ஒரு 5,000லேருந்து ஒரு 6,000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமே நீங்கள் பிளாட் வாங்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பிளாட்டை வாங்கினது மட்டும் இல்லாமல் அங்கேயே நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இவங்களே ஃபார்மர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஃபார்மர்ஸ் வச்சு வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்ட் அந்த ஃபார்மர்ஸ் வச்சு உங்களுடைய ஃபார்ம் அந்த லேண்டை வந்து இவங்களே டெவலப் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 5,000 ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு 5,000 ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் ஒரு லேண்டு வாங்கிட்டு வீடு கட்டி சுற்றி ஒரு கார்டன் மாதிரி செட்டப் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அந்த வகையில் தாங்க நம்ம விஏபி ஹவுசிங் வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நிஜமாகவே சொல்ல போனால் இந்த ஏரியாவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷனுங்க. ஏன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னை பெரிபெரல் ரோடு வந்து இந்த சைட்லேருந்தே ரொம்ப பக்கத்துலேயே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது சென்னை பெரிபெரல் ரோடு என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஜூர் டு மாமல்லபுரம் போகிற வரைக்கும் ரூட்டு. அது நம்ம சிங்கப்பெருமாள் கோயில் ஜங்ஷனில் தாங்க வந்து இறங்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்லேருந்தே ஒரு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க உங்களுக்கு ஒரகடம் சிப்காட் வந்து இருக்குங்க. ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டெவலப்மெண்ட் வந்து இந்த சைட்டை சுற்றி அமைஞ்சிருக்குங்க. ஸோ அதனால் இந்த சைட்டில் வந்து நீங்கள் பிளாட் வந்து வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனுங்க உங்களுக்கு. இப்போ நம்ம சைட்டுக்கு எப்படி வரணுன்ற டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி நான் சொல்கிறேங்க. அதாவது உங்களுக்கு செங்கல்பட்டில் இருந்தாலும் சரி, தாம்பரத்தில் இருந்தாலுமே சரி, உங்களுக்கு வடகாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக பஸ் ஃபெசிலிட்டி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்லேருந்தே ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இல்லைங்க சிங்கப்பெருமாள் கோயில் ரயில்வே ஸ்டேஷன் அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் சிட்டியில் எங்கே ட்ரெயின் ஏறினாலுமே சரி, நீங்கள் சிங்கப்பெருமாள் கோயில் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு அங்கேருந்தே ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுடைய அத்துல்யா டவுன்ஷிப்பை வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகேந்திரா சிட்டிக்கு ஆப்போசிட்டில் பரனூரில் வந்து பார்த்திங்கன்னா டோல்கேட் இருக்குங்க. அந்த டோல்கேட்டில் தாங்க உங்களுக்கு எல்லா பஸ்ஸுமே நின்று போவோம். நீங்கள் செங்கல்பட்டுலேருந்தே வந்தாலும் சரி, இல்லை இந்த ரூட்லேருந்து வந்தாலும் சரி, உங்களுக்கு டோல்கேட் ஜங்ஷனில் தாங்க நிற்கும். ஸோ பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது, ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்குங்க உங்களுக்கு இந்த சைட்டில். நம்ம சைட் வந்து பார்த்திங்கன்னா வடகால் ஊரை ஒட்டி அமைஞ்சிருக்குங்க. நம்ம சைட்டுக்கு வரதுக்கு இன்னொரு வழியும் இருக்குங்க. இது நம்ம சைட்டு முடிகிற இடத்துலேருந்தே ஆரம்பிக்குதுங்க. ஜஸ்ட்டு நம்ம சைட்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயில் டு பாலூர் போகிறதுக்கு உண்டான ஸ்டேட் ஹைவே இருக்குங்க. அது வந்து நம்ம சைட்டு முடிகிற இடத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்து இருக்குங்க. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் இந்த சைட்டுக்கு. நம்ம சைட்டை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபேமஸான ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்குங்க. மகேந்திரா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா விகாஸ் மந்திர் ஸ்கூல் இருக்குங்க, யான் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சைட்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரகடத்தில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை பப்ளிக் ஸ்கூல்,
அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான ஸ்கூலுங்க, நிறையா பிரான்ச்சஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ காலேஜஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டி இருக்குங்க. அதாவது உங்களுக்கு காட்டாங்குளத்தூரில் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்குங்க. ஸோ அது வழியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் இருக்குது, லா இருக்குது, ஸோ ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு யூனிவர்சிட்டிங்க, உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கிரசன்ட் காலேஜ் இருக்குங்க. அதே மாதிரி நம்ம சைட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆண்டாள் அழகர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஜினியரிங் காலேஜஸ் அண்டு நல்ல ஒரு காலேஜஸ்லாம் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் தாங்க அது. நம்ம சைட் வந்து பார்த்திங்கன்னா டிடிசிபி அண்டு ரேரா அப்ரூவ்டு சைட்டுங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. இஎம்ஐ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான சைட்டுங்க இது. ஸோ இந்த மாதிரி ஒரு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் பிளாட்டு வாங்கணும், பிளாட் வாங்கிட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை ஒரு பல்கான ஒரு பிளாட்ஸ் ஒரு 5,000லேருந்து ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பிளாட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அவங்க உங்களை கைட் பண்ணி சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணுவாங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.